இந்த வீடியோவை நமக்காக ஸ்பான்சர் பண்ணது எஜுகஸ்ட். இவங்க நமக்காக நிறைய கோர்ஸ் ஆஃபர் பண்ணுறாங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னா டிஜிட்டல் மார்க்கெட்டிங், ஜிஎஸ்டி பற்றி தெரிஞ்சுக்கணும், ஜிஎஸ்டி பற்றி தெரிஞ்சுக்கலாம், அக்கௌண்ட்ஸ் பற்றி தெரிஞ்சுக்கலாம், ஸ்டாக் மார்க்கெட்டிங் பற்றி தெரிஞ்சுக்கனாலும் இதில் வந்து நீங்கள் படித்து தெரிஞ்சுக்கலாம். வீட்டிலேருந்தே நீங்கள் இந்த கோர்ஸை வந்து ஜாயின் பண்ணி படிச்சிக்கலாம். இதில் நிறைய கோர்ஸ் இருக்குது. உங்களுக்கு எந்த கோர்ஸ் விருப்பமாக இருக்கோ அதை நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன். விருப்பப்பட்டவங்க லிங்க் கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. The struggle to find courses that truly speak your language, it's finally over. Welcome to EduQuest, where learning is made just for you. At EduQuest, we bring you a wide range of online courses, from career building programs to skill boosting masterclasses, all in your regional language. Because we believe language should never be a barrier to success. Our courses are tailor made after understanding what today's learners really need. So why wait? Start learning the smarter, simpler way only with EduQuest. Visit eduquest.courses and explore your next course today. And hey, don't miss out on our exciting offers and promotions. ரிஷபம் சுக்கிரனோட வீடு, செல்வந்தரோட வீடுன்னு சொல்லலாம். காசு எங்கேருந்து எப்படி வரும்னே தெரியாது. ஆனால் அவங்களுக்கு காசு கையில் இருந்துகிட்டே இருக்கும். காசை எப்படி இந்த காசை நம்ம பத்திரப்படுத்தலாம் அப்படின்ற எண்ணமே அவங்களுக்கு இருக்காது. இந்த காசை வச்சு நம்ம கட்டில் வாங்கலாமா, பீரோல் வாங்கலாமா, பெட்டு வாங்கலாமான்னு ஆடம்பரமாக என்ன வாங்கலான்னு தான் யோசிப்பாங்க. ஆடைக்கும் அணிகலன்களுக்கும் அளவுக்கும் முக்கியத்துவம் கொடுக்கக்கூடியவங்க. சந்திரன் உச்சமாக இருக்கிறதுனால ஒரு முடிவு எடுத்துட்டாங்கன்னா அந்த முடிவுற அந்த செயல் முடிகிற வரைக்கும் அதில் வந்து தீர்க்கமாக அதிலேயே நிற்பாங்க. எந்த ஒரு முடிவாக இருந்தாலும் சட்டுன்னு எடுப்பாங்க, உறுதியாக இருப்பாங்க அந்த முடிவில். இதனால் பிடிவாத குணம் அதிகம் கொண்டவங்க. ஒரு தடவை அந்த முடிவு பண்ணிட்டாங்கன்னா அதுலேருந்து மாறக்கூடாது. அதுலேருந்து மாறவே மாட்டேன் அப்படின்ட்டு அதிலேயே நிற்கக்கூடியவங்க. மாற்றத்தை விரும்பாதவங்க. சுக்கிரன்றது குளிர்ச்சி கிரகமாக இருக்கிறதுனால ரிஷபராசிக்காரங்களுக்கு பெரும்பாலானோருக்கு சளி பிரச்சனை இருந்துக்கிட்டே இருக்கும். யாரை கேட்டாலும் மூக்கை உறிஞ்சிக்கிட்டே இருப்பாங்க. தான் துணைக்கு ஏதாவது ஒரு பிரச்சனைனா அந்த பிரச்சனையில் இவங்களே போய் முன்னாடி போய் நிற்கக்கூடியவங்க. சாப்பாட்டு பிரியர், தூக்க பிரியர் எல்லாம் சொல்லலாம் இவங்கள. தூக்கம்தான் மெயின். சாப்பிட்டதும் தூங்கிடணும், அந்த மாதிரி இவங்க ஒரு டைப்பு. என்ன நடந்தாலும் பொறுமையாக பார்த்துக்கலான்னு பொறுமையாக இருப்பாங்க. ரிஷபத்துக்கு 3வது இடம் கடகம். கடகத்தில் செவ்வாய் நீச்சமாக இருக்கிறதுனால இவங்களோட கூட பிறந்தவங்க கூட எப்பயும் ஒரு முரண்பாடு இருந்துக்கிட்டே இருக்கும். சொத்து பிரச்சனையும் இவங்களுக்கு எப்பயும் இருந்துக்கிட்டே இருக்கும். எல்லார் மேலேயும் அளவு கடந்த பாசம் வச்சுருப்பாங்க. உணவு மேலே அதிகமாக பிரியம் கொண்டதுனால சில ரிஷப ராசிக்காரங்க வலிமை உடையவராக இருப்பாங்க. உணவு கட்டுப்பாடு மற்றும் உடற்பயிற்சி மிகவும் அவசியம். பிடிவாத குணம் அதிகம் கொண்டவங்க. தப்பு பண்ணதை ஒத்துக்கவே மாட்டாங்க. அதுக்காக பொய் சொல்லக்கூட துணிவாங்க. கடவுள் நம்பிக்கை அதிகம் கொண்டவர்கள். ஒருவர் மேல் அன்பு வைத்து ஏமாறக்கூடியவர்கள். ஒரு தடவை முடிவு பண்ணிட்டா என் பேச்சை நானே கேட்க மாட்டேன்ற மாதிரி அவங்க முடிவில் அவ்வளோ உறுதியாக இருப்பாங்க, தெளிவாக இருப்பாங்க. யார் சொன்னாலும் அவங்க முடிவை மாற்றிக்க மாட்டாங்க. சோம்பேறித்தனம் அதிகமாக இருக்கும். இந்த தூக்கம் இதனாலேயே இவங்க சோம்பேறித்தனம் அதிகமாக இருக்கிறவங்க மாதிரி செயல்படுவாங்க. எந்த வேலையாக இருந்தாலும் மெதுவாக தான் பண்ணுவாங்க. 5ல் புதன் உச்சமாக இருக்கிறதுனால குலதெய்வ வழிபாடு மேம்படும். காதல் கைகூடும். இந்த வாரம் ரிஷபத்தை பற்றி பார்த்தோம். அடுத்த வாரம் மிதுனத்தை பற்றி இன்னும் கூடுதல் தகவல்களோடு உங்களை வந்து சந்திக்கிறேன். இந்த மாதிரி ராசியெல்லாம் பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்களா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இன்னும் கொஞ்ச நாளில் லைவில் எல்லாருக்கும் ஜாதக பலன் சொல்லப்படும். அதனால் உடனடியாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. எல்லாருக்கும் பலன் சொல்லப்படும். நன்றி, வணக்கம்.